ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனம் மெதுவாக நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்க தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளதம்மா. எங்களுக்கு தூய்மையான ஞானத்தை தருபவரும் எங்களின் ஆத்மாவை உணர வைப்பவருமான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் அறியாமைகளையும் அகங்காரத்தையும் அகற்றுபவராவீர். தாயே, எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற ஸ்ரீ கணேச தத்துவத்தின் மூலமாக குழந்தை குணத்தை தருபவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற பயத்தை அகற்றுபவராவீர். தாயே, நாங்கள் தங்களை வணங்கும் பொழுது எவ்வித கவனச்சிதறல்களுக்கும் ஆட்கொள்ளாமல் தங்களை நோக்கிய அந்த தெய்வீக தரிசனத்தில் எண்ணங்களற்ற நிலையில் தியான நிலையில் நாங்கள் எப்பொழுதும் இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் இன்றைய இந்த கூட்டு தியானத்தில் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती
महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆதி பூமி தேவியாவீர். தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் இடது பிங்களா நாடியில் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை அகற்றிவிடுங்கள். தாயே பூமி தேவி, தயவு செய்து நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः.
மெதுவாக நமது கவனத்தை இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாயி, தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராவீர். தயவு செய்து எங்களின் இடநாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறை தீய சக்திகளையும், எங்களுக்குள் இருக்கின்ற கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களையும், தூய்மையற்ற கவனத்தையும் தயவு செய்து எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற ஆசைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க தயவு செய்து எங்களை ஆசிர்வதித்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனம் இடநாடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமராவீர். தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறை தீய சக்திகளையும், அசுர குணங்களையும், அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும், அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களையும் தயவு செய்து எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தையும், பொறுப்பற்ற நிலையையும், இனிமையற்ற பேச்சுகளையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் பிங்களா நாடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது மைய நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகா விஷ்ணுவாவீர். தயவு செய்து எங்களின் மைய நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறைகளையும், சமநிலையற்ற தன்மைகளையும் தயவு செய்து எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியில் நிலைத்திருந்து தங்களின் இறை இணைப்பிலேயே இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் நமது மைய நாடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசராவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள்.
தாயே, எங்களின் மூலாதார சக்கரத்தின் 4 இதழ்களிலும் தங்களின் கவனத்தை தயவு செய்து செலுத்தி எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை வலுவாக நிலைநிறுத்துங்களம்மா. தங்களை வணங்கும் நாங்கள் எங்களின் தூய கவனத்தை நிலைநிறுத்தி நாங்கள் தூய விருப்பத்துடன் தங்களிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எங்களின் அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்கள் தங்கள் அருளால் அகற்றப்பட வேண்டும் அம்மா. இந்த மனித வாழ்க்கையின் மனித குணங்களில் இருக்கின்ற அசுர குணங்களும் அசுத்த குணங்களும் தங்கள் அருளால் அகற்றப்பட வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தாங்களே எங்களை வலிமையடைய செய்ய வேண்டும் அம்மா. எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் ஞானத்தையும் பாகுபாடு அறியும் குணத்தையும் ஸ்ரீ கார்த்திகேயரின் பண்பையும் தந்தருளுங்கள் அம்மா. எங்களுக்கு அன்பு, கருணை, மன்னிப்பு ஆகியவற்றை காட்டும் தாங்கள் எங்களுள் இருக்கின்ற எல்லா பாசாங்குத்தனமான காரியங்களையும் தவறான எண்ண ஓட்டங்களையும் தங்கள் அருளால் எங்களுள் இருந்து அகற்றப்படட்டும் அம்மா. தங்களின் இனிமையான கள்ளம் கபடமற்ற குணங்கள் எங்கள் மூலம் வெளிப்படுத்தப்படட்டும் அம்மா. கவனம் நம்முடைய மூலாதார சக்கரத்தின் 4 இதழ்கள் மீதும் வைத்து பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தை நாமல் அடைவதற்கு அன்னையிடம் முழுமையாக சரணடைந்த நிலையில் ஸ்ரீ கணேச மந்திரத்தை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ விநாயகா நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ விக்னராஜா நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கௌரிபுத்ரா நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஞானேஸ்வரா நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஸ்கந்தக்ரஜா நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ அவ்யயா நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ தக்ஷா நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ அத்யக்ஷா நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ த்விஜப்ரியா நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ அக்னிகர்பா நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ இந்திரஸ்ரீ பிரதாய நமோ நமக. சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ
निर्मला देवै नमो நமக. மெதுவாக நமது கவனத்தை மூலாதாரத்திலிருந்து மூலாதாரிற்கு கொண்டு வருவோம். நமது குண்டலினி தாய் வீற்றிருக்கும் பகுதி மூலாதாரில் இருப்பார். தாயே குண்டலினிமா, தாங்கள் ஸ்ரீ கணேசரின் அனுமதியோடு எங்களின் அனைத்து சக்கரங்களிலும் மேலெழும் பொழுது தாங்கள் வெளிப்படுத்துகின்ற ஒளியை உணரும் அளவிற்கு எங்களின் தியான நிலையில் நாங்கள் ஆழமாகச் செல்ல அருள் புரியுங்களம்மா. எங்களை பற்றி முழுமையாக அறிந்தவரான எங்களின் தாயான தாங்கள் ஸ்ரீ ஆதிசக்தியின் துகளாவீர். எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை உணர வைத்து எப்பொழுதும் தங்களின் கவனத்திலேயே வைத்திருப்பவரான தாங்கள் நாங்கள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை எங்களின் அனைத்து செயல்களிலும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க எவையெல்லாம் தடைகளாக இருக்கின்றதோ அவை அனைத்தையும் தாங்களே அகற்ற வேண்டும் அம்மா. தாயே, தங்களின் ஆசீர்வாதம் முழுமையாக எங்களுக்கு இருக்க எங்களை தயவு செய்து மாற்றி அமைத்திடுங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ கௌரி குண்டலினிமா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गौरी कुंडलिनी माँ साक्षात श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवै नमो நமக. கவனம் நமது மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேசாதர் விசேஷம் கூறுவோம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानूचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं
वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை இதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை நடு இதயத்தில் வைப்போம். தாயி, தாங்களே ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா. எல்லா மந்திரங்களுக்குள்ளும் ஸ்ரீ மாத்ருக தேவியாக வாழ்கிறீர்கள். வார்த்தைகளுக்குள் நீங்கள் தியான ரூபிணியாக வசிக்கிறீர்கள். அறிவுக்குள் நீங்கள் சின்மய தீதாவாக விளங்குகிறீர்கள். தாயே, உங்களை விட பெரியது எதுவும் இல்லை. எல்லா தீயவைகளையும் அழிக்கும் ஸ்ரீ துர்கா தேவியான தாங்கள் எங்களை இந்த உலக மாயைகளிலிருந்து விடுவித்து விடுங்கள். நாங்கள் தங்களை வணங்கும் பொழுது இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த ஆனந்த நிலையை நாங்கள் பெற்றிருக்க தாங்களே எங்களை ஆசிர்வதித்து அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற பயத்தை அகற்றி தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அளிப்பவரான தாங்கள் சிவ தத்துவமான அன்பு தத்துவத்தை எங்களுள் மாறாத தன்மையுடன் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாட்சாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீம் ஜெகதம்பா ஸ்ரீம் துர்கா மாதா சாக்ஷாத்
ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவே நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை இடது விஷுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ விஷ்ணு மாயா ஸ்ரீ மகா காளியால் உருவாக்கப்படுபவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றுபவராவீர். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற குற்ற உணர்வை அகற்றி தூய்மையற்ற ஆசைகளை அகற்றி எங்களுள் ஸ்ரீ கிருஷ்ண தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற தவறான விளக்கங்களை அகற்றுபவரான தாங்கள் எங்கள் தூய ஸ்ரீ கணேச ஞானத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களுக்குள் உறுதியையும் நம்பிக்கையையும் வழங்கி கள்ளம் கபடமற்ற குணத்தை பெற்றவர்களாக நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களை முழுமையின் ஒரு அங்கமாகவும் பகுதியாகவும் தயவு செய்து மாற்றி அமைத்திடுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ விஷ்ணு மாயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ விஷ்ணு மாயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தையும் மமகாரத்தையும் அறியாமைகளையும் மாயைகளையும் கோபங்களையும் எங்களுள் இருந்து அகற்றிவிடுங்கள். தங்களின் மன்னித்தல் குணத்தை எங்களின் ஆக்ஞா சக்கரத்தில் நாங்கள் உணரும் பொழுது தங்கள் அருளால் தூய ஆத்மாவாக மாறுகிறோம். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தயவு செய்து எங்களின் மன்னித்தல் குணத்தை மேம்படுத்துங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். மெதுவாக கொண்டு செல்லும் பொழுது அன்னையின் ஆசிர்வாதமான பரம சைத்தன்யத்தின் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை
நம்மால் நமது சகஸ்ராராவிற்கு மேலே உணர முடிகிறது. தாய் ஸ்ரீ மோக்ஷ பிரதாயினியாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கு மோட்சத்தை தருபவராவீர். எங்களின் சகஸ்ராராவிற்கு மேலே நாங்கள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை அடைவதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ பிரம்மானந்த மத்தியஸ்த நிவாசினி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீம் பிரம்மானந்த மத்தியஸ்த நிவாசினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்டு தியான நிலையிலேயே தொடர்ந்து இருப்போம். Those people who have a clean heart tonight we have gathered here to do Sri Shiv Puja. Those people who have a clean heart can only do Shiv Puja. Those whose heart is not clean cannot do Shiv Puja. It's a simple principle of Sri Shivratri. As you had seen yesterday, we have snakes, or these are horrible snakes. Guiding behind the Shivalinga. The significance is this. Those who are clean in heart, who are full of love for others,
are always guarded by the power of Shiva, which are the snakes. It's a symbolic thing to say. Very symbolic. But I must say that animals understand divine force much better than human beings. Much better. Because they have a clean heart. Whatever is their lifestyle built by nature, they carry on with it. But there's no malice, there's no jealousy, there's no all these mean things in their heart. They do it because it is supposed to be. But the quality of human beings is only one, and that is how much they love and forgive. Loving capacity of human beings are such by which they conquer all their negative forces. They can easily see that it's not good to have all these qualities, or maybe that they understand it's not noble to indulge into all these inhuman behavior. They are not bound to indulge into all these things. Neither they are asked to be. But suddenly they get lured by such things which has got hatred, jealousy, and greed. You see how Shiva lives. He lives in the Himalayas. See what clothes he wears, what he eats. He has no demand for anything because he is complete, he is perfect. Such a personality is Shiva's. And if you are worshipping him, you should find out within your heart what sort of feelings you have, what sort of malice you nurture. These days in India, greed has become the main point. They are so mean and so low, which impossible to understand, that they think money is everything, which is not in the culture of Indians. No, in no way. But somehow they have picked it up in the foreign countries perhaps, and it is spreading very much now that money is the most important. Think of Shiva. He never thought of money. He never wanted any money. He never wanted to show off himself. There's such a difference between Shiva and Shakti in their whole attitude, because Shiva is absolutely a liberated personality. It is not possible. If the people are indulging into wrong things, he'll destroy, finished. He doesn't want to cure, he doesn't want to improve, nothing of that. But for the Shakti it is important, because this is her child, this universe is her child. All this is created by her.
So naturally she is worried, and she doesn't like people who try to take to mean things and nonsense. First of all, it was human beings started indulging in power. They moved from countries to country to empower themselves. Where is that power gone? Finished. Then, after that, what happened with them is that they left their style with others. And now it seems that's very common to see people shamelessly being greedy. For them is the solution is Shiva. All such people will be destroyed. First of all, they will be exposed, and then they will be destroyed to the last bit of it. Another thing is that Shiva respects a person who has a good character. Person with a good character. And if anyone is bad character or indulges into bad things, Shiva won't spare them. So the Shakti creates, protects, looks after them, brings them up. But Shiva is sitting there just to destroy. Very important. This destruction is very important. This Shakti doesn't show those qualities. She may destroy some Rakshasas, but he can destroy nations after nations. First of all, the ego you have, who will destroy that? That too, Shiva. Shiva is in your Sahasrara. He is sitting in the Sahasrara. Now remember, on top of everything. The other day I saw one gentleman from the broadcasting newsman. He was very, very stupid and was talking very harshly. And I saw his Ekadash coming up. My God, I said, this one is now going to be in trouble. What is Ekadasha is nothing but the 11 powers of Shiva. They build up here and give you all kinds of diseases. The worst of all is cancer. And I knew that this fellow is going to have a very bad time. He is not a Sahajogi. How am I to tell him? How anybody has to tell him? But it comes from this Ekadasha Rudra. Now these are 11 powers of Shiva. Very well described. Now these powers start working on people, even on Sahajogis, if they do not follow the principle of Sahaja. He is, I should say, watching you. Every part of your life he watches. How you behave, what you do, what is your dharma. He watches all that. And so many saints have warned you. So many incarnations have warned you. But I tell you, if you don't listen to them, then Shiva is not going to listen. He doesn't listen to it. If he is angry, he is angry. Whatever it is, very difficult to convince him that please spare this person, it's all right, forgive. But his basic quality is forgiveness. Can you imagine? His basic quality is forgiveness. But if he doesn't forgive, then you are finished.
Up to a point, maybe he might forgive. But after that, it's a very, very difficult situation. And I find that people don't realize what Shiva is. In the south, we have two types of people, worshippers. One are Shaivites, another Vaishnavites. They are having a big fight with each other. Now it is less, much less. What is the work of Vishnu is to give you realization, emancipation of human being, evolution of human being. But if you fail in your goodness, in your dharma, then Shiva comes in your life. We have to understand, we are all surrounded by their powers. We are all made by their powers. It's the Shakti who is protecting you. But to an extent, she cannot go above Shiva. She cannot cross. These days you find so many people indulging into politics. It's all money-making propositions. They all try to make money. It's not politics. They don't do any good to the whole communities, nowhere. Either under fear or under abandonment. They behave in such a manner that they are not afraid of God. They are not afraid of His own attention on them. Perhaps they don't know that they are under the attention of Shiva. He is watching each and every person. Whether you are Australian, English or Indian. Whatever religion you may follow, He is watching them. This is a thing one has to understand. And once you understand this, you will accept that you have to be good and dharmic people. You have to be good character people. Why people talk of good character? Try to understand. The stupidity these days when people don't believe in it. People are doing all kinds of things. They are drinking, they are playing this money business, all kinds of things they are doing. Without having any fear of the wrath of God. And that wrath comes from Shiva. I would like to warn you all, though you are all my children, be careful. Try to weigh every step that you take. Of course, I am there to support you, to help you, to protect you. But not beyond Shiva. I can't go beyond him. It's such a power of Shiva. It's such a authority of Shiva. And to worship him means to worship goodness in him. The goodness could be compassion, could be love, could be forgiveness, anything. He likes only good people. And he protects only good people. For example, some people are very power oriented. Some are money oriented and some are power oriented. And the power oriented also do it for money sometimes. That's the aim. They'll not stay in search. They'll be displaced. They do it, then come and ask for forgiveness. So much forgive us. We have done it. But try not to do anything of that kind. I, of course, forgive him. But Shiva, he won't. He won't.
he'll take you to task. And then you will come to me whether you must save us in a very difficult. From his clutches is very difficult. Also, he is a very forgiving person. He forgives you many things. Because of me also he forgives. But after some time when he takes over, there's no appeal, there's no saving. I do not want to frighten you, but I want to tell you the truth. It is the truth. You have to try to be good people. You have to try to be really good character. I'm told some people who are in Sahaja Yogas indulge in money laundering and all that. Also, some of them have very bad characters. They run after girls and they try to look at the girls and all sorts of things. Now, this has ruined the West especially. Also, our Indians are learning from it. As it is, we have to respect ourselves. If we don't respect ourselves and we try to misbehave, I can only help you with your Kundalini. But if you go too much beyond it, Ekadasha Rudra will catch you, no doubt. It's a very big barrier on your forehead. Ekadasha Rudra. And it is so effective nowadays, so much active. All kinds of diseases which are coming nowadays, all incurable, are because of Ekadasha. And also those who are suffering from possessions. The other day I met somebody who was very much caught up. And the Ekadash was working. I found out that he is a very fanatically influenced by something. I don't want to name it. But these we have found out are not correct things. In every religion we have people who are spreading nonsensical ideas. Now, if you don't have discretion about it, nobody can help you. You should have a full discretion as to what is right and what is wrong. Then Shiva is with you. But if you indulge into all such nonsensical things, it is self-destructive, I must say. But the self which is destructive is the power of Shiva. What we call the self here is the power of Shiva. He destroys by many things, by many things. You can lose your reputation, you can lose your health, you can lose your wealth. Everything can happen to you till you are completely finished and fat. I've known people on the deathbed also, they're talking about money. What should she get money? How will he get money? And this and that. Instead of talking about God or self-realization, they are talking. It's such a normal thing. But if you see Shiva, he doesn't possess anything. He doesn't want anything. Whatever you give it to him as a samarpan or anything, that he doesn't accept. And he passes on to the Shakti.
You do what you want. She's the one who's working out everything to benefit you, to make you happy. He's not bothered. In this case, you have to please Shiva. He will not try to please you. You have to go all the way to please him. It's a very difficult personality of Shiva. साक्षा श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवे நமோ நமக. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த அமைதியான தியான நிலையை தந்தமைக்கும், தங்களின் அன்பை எங்களுக்கு புரிய வைத்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. எங்களின் கவனத்தில் தாங்களே தயவு செய்து நிலை நின்று எங்களை வழிநடத்த வேண்டும் அம்மா. தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.